வச்சு ஒரு இதாக அந்த காரியத்தை கடமை வந்து மற்றவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. பார்த்தா நிறைய பேர் பார்த்தா நம்ம உலகத்துல இருக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தந்தையை தாயும் கடன்படுறது கடைசி சமயத்துல எல்லாம் நான் நிறைய பார்க்குறேன். யூடியூப்ல நிறைய பொழுதுபோகாம பார்க்குறேன். நிறைய காரியம் உண்மையா வெளிப்படுறது பார்த்தீங்கன்னா தந்தையும் தாயும் கனப்படுத்தாங்கன்னு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதில் நமக்கு வார்த்தை என்ன சொல்றது? தந்தை தாயும் கனப்படுத்தாதான் நீடித்த நாட்களில் என்னோட வெற்றிக்கு காண்பிப்பேன், உயர்ந்த அடையாளத்தை வைப்பேன். ஆனா நிறைய பேருக்கு அது இல்லை. சிலுவை குறித்து பண்ணிக்கிற தியானத்தின் போது வந்தாலாவது அதெல்லாம் தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியம் நான் சொல்றதுக்காக வந்தேன். 1, சிலுவையில அவர் நமக்கு சிந்தின அன்பு. 2வது அவர் மன்னிச்சார், கல்யாணம் மன்னிச்சார், இந்த மாதிரி செஞ்சவங்களை மன்னிச்சார். அதே மாதிரி ஒரு கட்டளையில கடைசி நேரத்துல கூட தன்னோட பொறுப்பை தனக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது அவருக்கு வந்து உலகத்துல மனுஷகுமார் தான் பிறந்தாருக்கவே அவர் தேவகுமாரன் தான். அப்படி பார்க்க போனா அவர் வந்து அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காகலாம் அவர் பாட்டு நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க நமக்கு பலியாக தான் முன்னாலேயே பிதாவால சொல்லப்பட்ட ஒரு பாத்திரம் அது. அதனால அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளையா மற்றவர்களுக்கு அதை சம்பாதிச்சு அவங்களை காப்பாற்றும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனாலும் அவர் உலகத்துக்கு உட்பட்டு தன்னுடைய மரியாதை வயசுல நம்ம பிறந்ததுனால நம்முடைய கடமையை நம்ம நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணினார்? அந்த வயசுல கூட என்ன பண்ணார்? தன்னுடைய தாயார் வந்து யோமாட்ட காட்டினார். அதே மாதிரி அவர் வந்து நிச்சயமா இந்த சமயத்துக்கு சாதாரண மனுஷன்லாம் பண்ணீங்கன்னா ஜெயில் தண்டனைலாம் கொடுக்குறாங்க. அவங்க தற்கொலை அதாவது ஆயுள் தண்டனை கொடுக்க போறாங்க, தூக்கல் தூக்க போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க நிச்சயமா வேலை சொல்லுவாங்க. குடும்பத்தாரெல்லாம் வந்து ரொம்ப அவங்க வருத்தப்படுவாங்க. சாதனை வரைக்கும் பக்கத்துலயே இருப்பாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இங்க மனுஷகுமார் நமக்காக வந்து இறக்க போறார், எல்லாருக்கும் தெரியும். அதாவது அவர் சொல்லிட்டே இருக்க, ஆனா சீக்கிரத்துலாம் அது கொடுக்க நம்மள திரும்ப நம்ம வருவோம், மறித்து உயிர் தெரிவோம், அதெல்லாம் சொல்லல. ஆனா கடைசி நேரத்துல அவருக்கு தெரிஞ்சுட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஜாலியா சொல்றாரு, நான் வந்து போயிருக்கேன், திரும்பி வருவேன். ஆனா அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது புரியல. ஆனா கூட அவர் கடைசி நேரத்துல போய் ஜெபிக்கிறார். பிதாட்டோட சுத்தம் என்னதான் இருந்தாலும் மனுஷனா பிறந்திருக்காரு இல்லையா? நம்ம இப்ப யாராவது நீ தூக்கல் தொங்கணும்னு சொல்றாங்க, வரப்போகுது அந்த அப்படின்னா நம்ம எப்படி நிச்சயமா வேதனையா இருக்கும். அதை எப்படி தவிர்க்கலாம் பார்ப்போம். ஒரு சின்ன விஷயத்துல சொல்லுவேன். எங்க வீட்டுக்காரருக்காக நாங்கள் வந்து இதை எடுத்து இப்பதான் நீதி நியாயமா பண்றவங்க சேலம் மூலமா பார்த்துட்டு இருக்கேன். 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா கூட இப்ப பாருங்க, நீங்க வந்து இதுல இருந்து தூத்துக்குடி போயிருக்கீங்க. தூத்துக்குடியிலேருந்து வந்து இவ்வளோ சொல்லிட்டார், ரிமூவல் பண்ணா நாங்கள் கொடுப்பேன்ற மாதிரி மெர்சி கொடுத்தாரு சேர்மன். மெர்சி மூலமா அதை பார்க்கலாம். ஆனா முன்னாடி இருக்கிற சேர்மனுக்கு பிடிக்கல. அங்க எஸ்சிக்கேன்னு அவங்க வந்து கிராண்ட் பண்ற மாதிரி தான் வந்தாங்க. ஆனா இப்போ லெட்டர் எங்களுக்கே டைரக்டா வந்து அந்த எஸ்சிக்கு அப்புறம் சேர்மன் போடுவாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்தது. அதுல பார்த்தா அப்போ எங்க ஹஸ்பண்ட் அப்செட் ஆகிட்டாரு. நான் சொன்னேன், அதாவது அவர் வந்து நியாயமா பார்த்தா எப்படி சொன்னாங்க, நீ நியாயம் நீதி கேட்பா அப்படின்னா கிடைக்காது தானே, கரெக்ட் தான். ஆனா அவர் வந்து நிறைய பேர் ஏமாத்தினால்தான் அந்த பாவ மன்னிப்பு என்னோட குடும்பத்துக்கு வரணும்னு நான் நினைச்சுக்கிறேன். எங்க வீட்டுக்கார உடனே வந்துடல, எனக்கு பணம் அப்படியே முடிச்சுக்கல. ஆனாலும் நான் வந்து இந்த கத்தத்துல வந்தபோது அந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு வந்து என்னோட குடும்பத்தாருக்கு அதனுடைய சாபம் வராது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஏமாத்தினா இப்ப கூட நான் தான் சொல்றேன், யாராவது சீக்கிரம் நடத்தினா நடத்தாதீங்க. ஏன்னா எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அவங்களோட சூழ்நிலையானது அவங்க நினைச்சவங்க என்ன பண்ணுவாங்க. அங்கதான் எங்க ஹஸ்பண்ட் பொதுவாக பார்த்தா அவர் நல்லவர் தான், விசுவாசிக்கவே யாருக்கு என்ன தீங்கு செய்ய மாட்டோம், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நிறைய பேர் போய் ஒரு ஹோட்டல்ல போனா அப்படி சாப்பிட்டு இப்படி சாப்பிடுவாங்க. அப்பவே அவர் இட்லி தண்ணி சாப்பிட்டா சாப்பிடுவார், ரொம்ப உடம்ப கவனிச்சுப்பார். அதே மாதிரி யாரையும் ஏமாத்துறங்கிற எண்ணெல்லாம் மனப்பூர்வமா இல்லை. ஆனா அந்த ஃபைனான்ஸ் ஷேர்ல பண்ணதுனால பயத்தின் ஆவி இதே கட்டக்குள்ள இருந்தா அந்த பிசினஸே பண்ணாலும் கூட இருந்திருக்காரு. ஏன்னா 2 பேருக்கு எனக்கு வேலை, கட்டக்குள்ள இருக்க ஆசை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம நான் மாதிரி எந்த இதுக்கும் அவருக்கு அப்பவே நான் ஆசைப்பட்டதில்லை. இன்னைக்கு அந்த லெட்டர் வந்த உடனே எனக்கு ஒரு சாட்சியா சொன்னாங்க. அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா நீ போய் அந்த சேட்டுக்கு போய் நீதி நியாயம் செய்யறதேன்னு அதுல போட்டுருக்கு, நீங்க வந்து பிசினஸ் காணாம போனேன், ஆனா அழிப்புக்காக காணாம போனேன் மென்டல் அப்படின்னு தான் போட்டுருக்காரு. நிறைய நாளைக்கு லீவ் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி லீவே இல்லாம காணாம போயிட்டாங்க. ஆனா அவங்க எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா முதல்ல நீக்கம் போட்டாங்க. ஆனா நான் வந்து கோர்ட் மூலமா அவங்க வந்து டெத் வாங்கிட்டேன். டெத் சர்டிஃபிகேட் 7 வருஷம் தான் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. காணாம போயிட்டேன் 21 வருஷம் ஆனதுனால நான் சர்டிஃபிகேட் கோர்ட்ல வாங்கி கொடுத்ததுனால அந்த பணம் எனக்கு கொடுத்தாங்க. ஆனா அவர் வந்து கூட திருப்பி கேட்டீங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்துட்டார்ல, ஆனா
பணத்தை நான் தரமாட்டேன். பணத்தை நீ கட்டினா கூட முன்னாடி ரிமூவல்லாம் கூட இப்ப நாங்க மாட்டோம். ஏன்னா நீங்க தான் வந்துட்டீங்க, உங்களுக்கு ரிமூவ் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டோம். இப்ப நாங்க அதுக்கு மேல 3 வருஷம் கழிச்சு ஒரு மெஸ்ஸி கொடுக்கலாம்னு போட்டோம். அந்த லெட்டர் அனுப்பிட்டு அது சொன்னேன், நீதி நாய் செய்யறது ஒண்ணும் இல்லப்பா, நீங்க வந்து கொட்டு குடும்பமெல்லாம் எடுத்துருப்பேன் கோயில் போய் தான் வந்துருக்கேன், நீங்க இதெல்லாம் எடுத்து கொடுத்து இல்லப்பா ஒரே ஒரு வார்த்தை பாவம் பாவம் பண்ணி எப்படின்னாலும் நீங்க பாவம் பண்ணாம பாவம் நான் பண்ணலேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு போனது ஒரு பாவம், அதோட பெரிய பாவம் அவ்வளவு பேர் ஏமாத்துறது. நீங்க ஏமாத்தாலும் ஏமாத்தாங்க, ஏமாத்திட்டு ஏமாத்தான். ஏன்னா நிறைய பேர் ரிட்டையர் ஆகி படத்தெல்லாம் கூட அதுல போட்டிருக்காங்க. எல்லாரும் இவரோட பேச்சை பார்த்து இவரோட முகத்தை பார்த்து இவர் ரொம்ப நல்லவர், என்ன கெட்ட பழக்கம் இல்லை, பிராமின்னா எல்லாரும் நம்புவாங்க, இந்த நாயெல்லாம் நடத்துவாங்க அப்படிலாம் நல்லா போட்டிருப்பாங்க. ஆனா ரிட்டையர் ஆகி அவெல்லாம் சேர்த்து போயிருப்பாங்க. ஆனா இந்திய வரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன், அந்த பணம் வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும், அந்த பரம்பரைக்காக கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், எப்படி சொன்னேன், நம்ம நீ தான் சொன்னேன் நீதி நாயங்க, அப்ப நீ வந்து பிசினஸ் பண்ணான்னு சொல்லி பிசினஸ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்ல வந்து பிசினஸ் பண்ணக்கூடாது, 24 hours கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆனா நிறைய பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க வீட்டுக்காரும் தன் பேர்ல பண்ணல, இவெல்லாம் எங்க அம்மா பேர்ல பண்றேன். அம்மா பேர் போயிட்டா போலீஸ்லாம் கேஸ் எதுவும் இல்லை, யாரும் ஒரு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். நாங்கள் அதை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அம்மா பேர்ல பண்ணேன், கூட பண்ணேன். ஆனா இந்த மாதிரி என்னால நான் ஆத்திரத்துல நான் பேப்பர்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் பிசினஸ் பண்ணதுனால. அப்ப எப்படி நான் சொல்லலாம், அதாவது ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா யாருக்கும் என்ன தரணும் இல்லையா, மனைவி விட்டுட்டு போட்டாங்கன்னா அந்த ஆத்திரத்துல நானும் எனக்கு என்ன அப்ப தோணுன்னா, நிர்ணயத்தை ஜெயிக்கணும், சித்தாலும் பரவாயில்ல, ஒரு காரியம் பண்றோம்னா அவரால் காரியத்தை இன்னைக்கு நான் கட்டத்துல வந்ததுனால நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா அன்னைக்கு அப்படி நினைக்கல, போகணும் வந்து அவங்க கட்டத்துல வரல, ஒரு பையன் தான் ஆச்சு, அப்பதான் கட்டத்துக்கு சொன்னாரு. அப்ப நான் எழுதுறதே கம்ப்ளைண்ட் போலீஸ்ல இருந்தாங்க, பத்திரிகையும் அது போட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது சொல்றேன், அதுக்கு சொல்ல வரேன், கட்டது சிந்தம்னா அது வரட்டும். ஆனா நான் இப்ப என்ன சொன்னேன்னா, அதுதான் நம்ம எல்லாருமே நான் பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் கட்டத்துல வந்தேன். எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் நான் வரல. ஒருத்தவங்க எத்தனையோ பாவம் நான் சொன்னேன், கொலை பண்ணிடுவாங்க, மன்னிப்பு கேட்டு நம்ம கட்டத்துல மன்னிப்பு உண்மையா கேட்டா மன்னிப்பு. நான் சொன்னேன், நீங்க ராத்திரி நீ கோவில் சர்ச்சை வரணும் தெரியல, ஆனா உண்மையா ஏசப்பா இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக போட்டேன்னா நீங்க அதை சொல்லுங்க, கண்டிப்பா கட்டத்துல மன்னிப்பு வருது வராது அடுத்தது நான் அதை சொல்லல. ஆனா மன்னிப்பு கிடைக்குமா இல்லை, இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவத்துக்கு நமக்கு அதுக்கு வந்து இந்துஸ் லைஃப் சொல்லுவாங்க சூப்பர், போன ஜென்மத்துல அவன் எந்த ஏமாத்திருப்பான், இது இந்த வார்த்தையா இருக்கு. இன்னைக்கு என்ன நீ பண்ற காரியம், அது கை காலத்துல இன்னுமே என்ன சொல்லுவாங்க, கைவேற பழக்கம் நம்ம சொல்லக்கூடாது, அவனை சொல்லி அவன் சொல்லக்கூடாது பார்ப்பேன். ஆனா இத்தனை நாள் அது வந்து அவர்கிட்ட சுட்டி காட்டல. இன்னைக்கு வந்தவொடனே சொன்னேன், எதுக்கு சொல்ல வரேன்னா, கத்து வந்து நம்ம என்ன பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், என்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நான் வந்து 95ல வந்தேன், இன்னி வரைக்கும் 30 வருஷம் பின்மாற்றவே இல்லை. யாராவது ஏதாவது சொன்னா உடனே வந்து மஞ்சள் இடுப்புல கட்டிக்கோங்க, உங்க வீட்டுக்காரர் தான் ஜோசியம் பாருங்க, அப்புறம் அங்கிட்ட போங்க அவங்ககிட்ட போங்க, டீச்சர்ஸ் பாருங்க, ஜோசியம் பாருங்க, ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. நான் எப்ப கட்டத்துல வந்தேனோ இந்த எந்த காரியமும் நான் சொன்னதே இல்லை, கட்டம் தெரியும். ஆனா நம்ம பாவம் பண்ணிட்டு நிச்சயத்தை முழுவதுமாக பெற்றுக்கொண்டேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். எது சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி நம்பரும் வரணும். நான் கூட எனக்கு எவ்வளவு வயசானது பாருங்க, அதனால பட்டி கிடக்கு பிரச்சனைலாம் இருக்கு. ஆனா மனசுல நானே தீர்மானம் பண்ணிட்டேன், பார்த்துட்டு சொன்னேன், ஒரு வேளை இருக்கேன் காத்தாலும் மத்தியானத்துக்கு சாப்பிடுறேன், நைட்டு மட்டும் 21 நாள் சாப்பிட மாட்டேன் அப்படி இருக்கேன். முடிஞ்ச அன்னைக்கு இங்க வரேன், முடிஞ்ச அன்னைக்கு வரேன்னா ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துட்டேன், சனிக்கிழமை இங்க வரேன், திரும்பி வருதுன்னா வயசாகிட்டு விட்டு இவன் மாதிரி நடந்து தான் டக்குன்னு வந்துடலாம். இந்த நைட்டி வேறு மாற்ற வேண்டிய மாற்றி புடவை வேணும் வர வேண்டும், அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. முடிஞ்ச அன்னைக்கு வரேன், இன்னைக்கு எதுவுமே இல்லை, நைட்டி பிரீத்தி குழந்தை பர்த்டே, நான் இருந்தாதான் ஏதாவது ஹெல்ப் பண்ணேன். இன்னைக்கு அவங்க போக வேலை அவங்க போய் கேட்டேன், இது பண்ணி நான் எப்படி இருந்தாலும் ஒன்றுமே சாதம் எப்படியாவது நம்ம பாதத்தில் அமர்ந்து நம்ம வார்த்தைகளை கேட்கணும். என்னோட சாட்சியை நான் முழுக்க பராமரியே சொல்லியிருக்கேன். ஆனா இது கேட்கறதுக்குள்ள ஒரு சாட்சி இது
எப்படி ஏசப்பா சிலுவையில மன்னிப்பு கேட்டார், மன்னிச்சார் இல்ல, அவர் மன்னிக்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அவர் எப்படி மன்னிச்சாரோ நம்ம எல்லாரையும் எல்லாரையும் மன்னிச்சாதான். இப்ப நாம அப்படி கணவரை மன்னிச்சுட்டாதான் அவர் என்னால சேர்த்து கொள்ள முடியுது. இதே நான் இந்து வந்தா ஒருவேளை எல்லாமே ஆயிடுச்சு, நீங்க எதுக்கு வரீங்க போங்க, இல்ல அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் நீ வாங்கிக்கோ, நான் திருப்பி போறேன். நீங்க திருப்பி போறது உங்க இஷ்டம், ஆனா நான் எப்படின்னா திருப்பி கட்டிடுறேன் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து யாரு கொடுத்தாங்க? தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர். நான் அவரை சோதரிக்கிறதுனால இந்த இந்த வசனத்தை படிக்கிறதுனால தான். இல்லாட்டா மனுஷங்காரங்க என்ன பண்ணுவாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி இப்ப இந்த மாதிரி இருங்க எப்பாவது வந்து போங்க, நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் ஆனா இது வரைக்கும் என்னை எந்த இடத்துலயும் யார்கிட்டையும் கேட்க வைக்கல. அவர் வந்தும் பணம் வந்து அவரும் வந்து செலவாக கூடாது, மொத்தமா 2 பேருனா செலவாகும் வாழக்கூடாது. ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் என்ன வந்து நேர்த்தியாதான் பாதுகாத்துக்காரு. ஆனா அவர் முழுக்க நான் நம்பினேன். அந்த மாதிரி நீங்க முழுக்க நம்புங்க. அப்புறம் ஒன்றும் பாருங்க, எனக்கு அதான் இப்ப புரியுது. நம்ம சர்ச்சில் 21 நாள் பிரேரிக்கிறோமே, முடிந்தவரை கலந்து கொள்ளலாங்க. வந்தவங்களுக்கு நன்றி, கர்த்தர் கண்டிப்பா அவங்க ஆசீர்வதிப்பார். கிட்டத்தட்ட வந்து நீங்க வழியில வந்துதான் ஆகணும். நீங்க வரலன்னா ரொம்ப குற்றம். ஆனா தள்ளி இருக்கவங்களால வரணும். ஏதோ கொஞ்சம் நடக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் நம்ம பகிர்ந்து கண்டிப்பா கர்த்தர் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி கர்த்தர் கண்டிப்பா நமக்கு முடிச்சு வராம இருக்கா கர்த்தர் தெரியும். நீங்க எனக்கோ பாஸ்டருக்கோ சொல்ல வேண்டாம். அந்த நேரத்துல உட்காந்து பக்கத்தே இருந்து டிவி பார்த்தா, சினிமா பாட்டு கேட்டா, இல்ல பக்கத்துல உட்காந்து அக்கம் பக்கம் உட்காந்து ரொம்ப பேசினா கர்த்தர் கண்டிப்பா ஜாக்கிரதை. கருணை இரக்கம் உள்ள தேவன், அதே சமயத்துல ரொம்ப எரிச்சல் உள்ள தேவன். ஜாக்கிரதையா நான் ஒண்ணுல நான் ஏசப்பா நிச்சயமா என்னை எடுத்துக்க போறேன்னு நமக்கு தெரியும். அப்ப ஸ்ரீஜர்லாம் கூப்பிட்டு ஏன்னா சிலுவை தியானம் அந்த 7 வார்த்தை பத்தி பேசல, ஏன்னா அதை நம்ம வந்து ஈஸ்டர் போது பேசப்படும், திருப்பி அது ரெவல்யூஷன் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு நான் முன்னாடி பாருங்க கர்த்தர் என்ன பண்ண எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபிக்க சொல்றாங்க. 22 லூக்கா 22 எடுக்கல. எல்லா இடத்துலையும் பாருங்க வந்து அவர் ஒலிவுமலைக்கு போய் ஜபம் பண்ண போறாங்க. அப்ப கூட 42 22 பாருங்க, பிதாவே அப்ப வந்து வாய்க்குல இருந்து ஒரு தூதன் தோன்றி அவர் பலப்படுத்தல. அப்ப யாருல பட்டு ஜெபிக்கிறார். அவர் ஜபம் பண்ணி முடிச்சு ஒரு வாட்டியும் கூட யாரெல்லாம் வந்தாங்க முன்னாடி பாருங்க, இந்த வசனம் அவர் கூட்டிட்டு போனார் பாருங்க ஒலிவுமலைக்கு. பஸ்கா பட்டணம் முடிச்ச பிறகு 3 சீஷர்களை மட்டும் தம்மோட கூட்டிட்டு போனார். பேதுரு யோவானை அழைச்சி 2 பேர், நாம் பஸ்கா புசிக்கும்படி நீங்கள் போய் அதை ஆயுதம் பண்ண, அதுக்கப்புறம் இது வந்து அவரோட டாக்டர் பாலம் பண்ணதெல்லாம் நம்ம மாடியில மேல் மாடியில எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ப கூட சொல்றாரு 21 22 21 அவருக்கு தெரியும். பிப்பியோ 21 22 என்னை காட்டி கொடுக்கிறவருடைய கை என்னுடைய கூட மந்தியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சு கூட அவர் வந்து அவரை மன்னிக்கிறார். அவனுக்கு அதான், அதாவது அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறக்கணும் வந்து மனுஷகுமாரனுக்கு கொடுத்த பிதாவால கொடுத்த கடமை, அதை செய்யறதுக்காக அதுக்கு ஒரு ஆள் இல்லை காட்டி கொடுத்த யூதா. ஆனா அவன் ஆனா முன்னாடி 4 சேர்த்தான், ஏன்னா நம்ம பண்ணு தப்பு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இவரை எல்லாரும் என்ன கூப்பிட்டு ஜெபிக்க கூப்பிடுறாரு. இப்ப நம்ம கூட என்ன சொல்லுவோம், இது கடைசி காலம், கர்த்தர் கடமை இருக்கிறோம், அதனால எப்படி எல்லாம் ஜெபிக்கணும் அவரோட பாதத்தை அமர்ந்துன்னா இந்த 21 நாள பாஸ்டர் சொல்றாங்க, யாரும் ஜனங்கள் வரட்டும் அவரோட பாதத்தை அமர்ந்து சீனியோட மேன்மை பத்தி நம்ம வந்து எல்லாரும் கத்துக்கலாம், இன்னும் வளரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா பாருங்க அவர் கூப்பிட்டா அந்த சீஷன்லாம் வந்தாங்க பாருங்க, அவர் சொல்ற மிகவும் 44 வருஷம் படிக்கிறேன். அவர்கள் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துண்டுகளால் தரையிலே விழுந்தது. அவர் ஜபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு
நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். முன்னாடி 2 3 வாட்டி சொல்றாரு. நீ நீ இது பண்ணி போகாது. வாங்க என்னோட ஜெபிக்க வாங்க. 1 மணி நேரமா ஜெபிக்க அப்படிலாம் கேட்கிறாரு. ஆனா அவங்க யாருமே வரல. அதனால தான் பாருங்க அந்த பேச்சுக்கு அந்த பலம் இல்லை. ஸோ மறுதளிச்சுட்டார். 3 முறை மறுதளிச்சுட்டார். அப்போ கூட தேவன் என்ன பண்ணாரு? அவரை மன்னிச்சு திரும்ப ஒரு நாள் ஊழியத்தை செய்ய கூப்பிட்டார். அதே மாதிரி 21 நாள் ஜெபம் நான் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வரலாம்ல இந்த பாத்துல வந்து ஜெபிக்க. திரும்ப வீட்டுல டைத்தை வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. எப்படி ஏசப்பா கடைசி காலத்துல நீங்க எல்லாம் வாங்காது அந்த மாதிரி ஒரு பாடுகள்லாம் வரலாம். அந்த என்ன சொல்றது எதிராளிகளால அபிசுவாசிகளால எத்தனையோ பாடுகள் வரலாம். ஆனா நம்ம தைரியமா மறுதளிக்கணும்னா மறுதளிக்காம பேசுறதுனால அவரே நம்ம சார்ந்திருக்கோம்னா இந்த ஜபத்தெல்லாம் பங்குறோம். இந்த சிலுவை முயற்சி பத்தி கேட்கணும். இன்னைக்கு கூட அந்த சிலுவை பத்தி ரொம்ப பேசல. ஏன்னா அன்பு, அந்த மன்னிப்பு, நம்மளுடைய கடமையை நிறைவேற்றும். இந்த 3 அவர் செஞ்சதை நான் செய்யணும்னு சொன்னேன். ஆனா என்னோட சாட்சி உங்களுக்கு சந்தோஷமா ஒரு பலப்படுத்தணும். 2வது எப்படி பேருக்கு வந்து அவர் பார்க்கலாம் 1 மணி நேரம் ஜெபிக்க வரல. தூக்கத்தின் நித்திரையின் ஆவி. நான் கூட நினைப்பேன் 5 மணிக்கு அலாரம் வச்சுக்கிட்டேன். சில நாளைக்கு ரொம்ப தூக்கம் வராம ராத்திரிலாம் அப்ப தூக்கம் வரும். அப்ப நான் அன்னைக்கு கூட ஒரு நாள் சொன்னேன், நிஜமா நான் அப்படியே பார்த்தேன். என்ன கட்டத்துக்கு ஒரு கை எழுப்பி நினைச்சுட்டேன். நம்ம கட்ட சொல்றது கரெக்ட் தான். ஒரு இது வருது இல்லையா? அதே மாதிரி எவ்வளவோ அவர் கெஞ்சி கேட்கிறாங்க. 1 மணி நேரமா ஜெபிக்கிறாரா? என்னோட வாங்க. அவர் எப்படி வியாபாரம் போட்டு ரத்தம் சுத்தி வேர்வையால ஜெபிக்கிறது நம்புறோம். ஜெபிக்கிறார், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அவருடைய காலம் முடியும் போது அவருக்கு தெரிஞ்சு ஜெபிக்கிறார். நம்மளோட காலங்கள் இது வந்து அவருக்கு நிச்சய ஜீவன் இல்லை. 7 வயசுக்கு மேல எனக்கு எப்ப யார் யாரு எப்ப கொடுக்குறாரு தெரியாது. ஆனா கடைசி காலத்துல அதே மாதிரி அவங்க வருகை கூட இருக்கும். நம்ம 10 கணிகள் இருக்கு வேளாண்மையில இருந்தாரு. அந்த மாதிரி வருகை கூட இருக்கும். அப்ப நம்ம 5 கணிகள் மாறி ஆயுத்தம் இல்லாம இருக்கக்கூடாது. ஆயுத்தமா இருக்கும். அதுக்குதான் 21 நாள் ஜெபம்லாம் இன்னொரு பாட்டு கேட்கும். துதியில இந்த வாக்கியத்தை கூட பயன்படுத்தும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்காவது வந்தா நம்மளால கட்டளை எதிர்த்து ஏதாவது பண்ணா உடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. நிற்க வச்சு 30 பேரை நீ மறுதலி ஊர்ல இருந்தான் மறுதலி 29 பேர் மறுதலிக்கிறான். ஒத்தே மட்டும் மறுதலிச்சு வச்சுட்டான். ஆனா இந்த சுடர் வந்தா பார்த்தீங்களா அவன் அங்க போயிட்டான் 30ஆவது. ஏன்னா வானத்திலே நான் பார்த்தான் 30 தூதர்கள் வந்து இவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க செட்டா கூட தூதர்கள் பரலோகத்துல வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம கூட மறுதலிக்காம கட்டத்துக்காக வாழ்க்கும்போது ஒரு தூதர் நமக்கு அனுப்பி கண்டிப்பா நம்மளே பரலோக ராஜ்யத்துல எடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி இருக்கிறதே நான் இன்னும் பயப்படணும் இல்லையா? அப்படியே இல்லாம பூர்ண வேணுமா? சண்டே சர்ச்சுக்கு மட்டும் வந்து பூர்ண வரைய முடியுமா? இல்ல எப்ப பாரு நம்ம குதிச்சுட்டு வீட்டுல எப்ப பாரு ப்ரேயர் பண்ணிட்டு எப்ப பாரு ஜெபிச்சுட்டு இருக்கோமா? இல்ல உங்க பூர்ண வேலை, வீட்டு வேலை, வெளி வேலை, நான் மாதிரி செய்யறேன். அப்படி வீட்டுல பூர்ண வேலை இருக்குமே. பேச்சு வேலை பார்க்க வேண்டிய வேலை, பொண்ணுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போவேன். ஆனால் அதுக்கு முடிச்சு நான் ஜெபிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். என்ன மாதிரி எல்லாராலையும் முடியாதுதான். ஏன்னா நீங்கெல்லாம் வேலைக்கு போகணும், கடவைகள் தாழ்த்தி பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கணும். அதனால அப்படியே இருக்க முடியாதுதான். ஆனா அந்த நேரத்துல இப்ப இந்த நேரம் வந்து எவ்வளவு பேர் வேஸ்டான வீட்டுல இருக்காங்க. நம்ம கர்த்தருக்குள்ள வரணும்னா கர்த்தரோட வருகை நம்ம எப்போ சொல்றோம், எப்போ வேணா வரும். அப்ப கர்த்தரோட வருகை இருக்கும்போது நம்ம வந்து இந்த 5 கண்ணிகள் போய் திடீர்னு வழக்கை எடுத்துட்டு போற மாதிரி தான் தோணுது. அதை விட்டுட்டு தேடக்கூடாது. சமயத்துல ஐயோ நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு கர்த்தர் கை விட்டுவார். இல்ல சிலுவையில் இருக்கிற வார்த்தைகளை நம்மளுடைய நமக்காக சிந்தின அப்படிங்கிற விசுவாசிச்சு எல்லாத்தையும் பங்கு பெற்றாலே எப்படி இந்த பேர் கடைசியில மருந்து வச்சுட்டான். அவ்வளவு நாள் அவரோட கூட இருந்தான். ஆனா கர்த்தரை மன்னிச்சு மன்னிப்பு கேட்ட கர்த்தர் மன்னிக்கிற தேவண்டி அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா மன்னிப்பு உண்மையா இருக்கு. நம்ம செய்யற காரியத்துல நம்ம தேவன் எப்படி நம்ம எல்லாரையும் மற்றவர்களையும் மன்னிச்சேன். நம்ம எத்தனையோ பாவங்கள் பண்ணிப்போம், அதெல்லாம் மன்னிச்சேன். நம்மளும் மற்றவர்கள் மன்னிக்கணும். ஒரு நாள் உங்க ரத்தத்துல பூர்ணப்படலாம். ஒரு நாள் நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசுல 10% தான் கர்த்தரை நம்பினேன். நான் இப்ப அப்படி இருக்கக்கூடாது. வளர்ந்துட்டே இருக்கும். என்னோட பர்சன்டேஜ் 70 80 ஏறிட்டே இருக்கு. அதை குறைஞ்சிட்டே கூடாது. சுகம் வந்துட்டு இல்ல நிறைய வசதிகள் வந்துட்டு அப்ப கஷ்டப்பட்டேன். இப்ப எங்கிட்ட இருக்குல்ல நான் போறேன், எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை. அப்பதான் கஷ்டம். எப்ப கஷ்டம் இருந்தாலும் வராட்டாலும் ஆடம்பரம் இருந்தாலும் லட்சியம் இருந்தாலும் தேவையை சந்திக்கப்பட்டாலும் கால் வாங்கினாலும் வீடு வாங்கினாலும்
செய்துட்டே போனாலும் கர்த்தர் வந்து பின்மாற்றம் அடையவே கூடாது. அது வந்து கர்த்தருக்கு ஆயுதமா இல்லைன்னா இல்ல கர்த்தருக்கு ஆயுதமா இருக்கும். அவர் சிலுவையில நமக்காக ரத்தத்தை சிந்தினார் நம்ம விசுவாசிச்சா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் நமக்காக கொடுத்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்களை கட்டளைகள் இருக்கு, நம்முடைய பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றணும், கடமை இருக்கு, அதை நிறைவேற்றணும். ஆனாலும் கட்டளை ஒரு வேலைக்கு போறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் வேலையை போய் சம்பாதிக்கணும், வீட்டு பார்க்கணும், வேலையும் சொல்றது போய் சம்பாதிச்சாலும் உண்டு, போய் சம்பாதிக்கணும். நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா அவங்க பாருங்க இன்னைக்கு முடிச்சு வந்துட்டே வந்துட்டு சில நேரங்கள்ல வர முடியாது. அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, நம்ம சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கிறவங்க 21 நாள் ஜெபத்தில் வந்து முடியும்னா, ஆனா அதை நம்ம கர்த்தர் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது இன்னுமா நம்ம கர்த்தருக்குள்ள வளர்ந்து இன்னும் பூரணப்படுவோம். இன்னும் நமக்கு என்ன இடர் வந்தாலும் அதனால நம்ம சோர்ந்து போக ஒரு சமாதானத்தோடு கர்த்தருக்கு தான் என்ன எவ்வளவு சமாதானத்தோட வச்சு எது வந்தாலும் கவலைப்படல, பணம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி கவலைப்படல. ஆனா இதே 21 நாள் ஜெபம் கூட இருக்காது. ஏன்னா அந்த பணம் வரத்துக்காக இல்லை, என் கணவர் ரட்சிக்கணும், தீபம் ரட்சிக்கணும். அதுதான் முதல்ல என் வீட்டாலே ரட்சிக்கணும். அதான் நான் வீட்டுக்கு சொல்றேன். ஒரு அந்நியன் கொஞ்சம் பிழைக்கப்பட்டதுனால என்ன ஆச்சு, பாடு வந்து குடும்பத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வரவே பாடாது. இதே கர்த்தருக்குள்ள நான் தான் வேற வழி இல்லை, அன்னைக்கு வந்தேன் என்னால ரட்சிக்கப்படலை கர்த்தர் இந்த மாதிரி இந்த வரைக்கும் பாடு வெளியே போய் செய்யறான் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் இப்படிதான் இவ அடிக்கடி கட்சி போட்டு ஊருக்கு போட்டு அவங்க பிடிக்கல. உங்க குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க, என்ன வேலைக்கு கூட பார்த்துக்கலாம், நம்ம ஊருக்கு போனா நம்ம கேட்பாங்கல்ல அப்படின்பாங்க. ஆனா அவங்களோட ஊழி என்ன அதனால ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை எப்போதுமே அதே மாதிரி என்னால வீட்டாலே அப்புறம் இருந்தலாம். ஆனா கூட நம்ம கற்றுக்குள்ள வரணும்னா அவரு இருந்த எந்த இடத்துக்கு போகலாங்க கூட வரலாம், கர்த்தர் தான் செய்யணும். அதனால நான் வந்து மனசுல நினைச்சிட்டு எங்க வீட்டுக்காரும் மாப்பிள்ளையும் முழுமையா கர்த்தரை ஏற்றுக்கணும். அதுக்காக ஜபத்துல நான் பக்கம் வரணும் நினைக்கிறேன். முடிஞ்ச நிக்கலாம் இருப்பேன், வராதன்னைக்கு நான் பார்த்துட்டே சொன்னேன். சண்டே வந்து ஈவினிங் வருதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா, வயசானது என்னோட நாட்கள்ல எனக்கு வந்து இந்த இதுதான் பணம் கொடுத்துருக்கதான் இருந்தாலும் சில பயணங்கள் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 25 வயசுல இது கூட வராது இருக்காது. மிஷின் இருக்கு, எங்க வீட்டுல மிஷின் 2011 மிக்சி வாங்கிட்டு 3 ரிப்பேர் ஆகும், இவ்வளவு வருஷம் இருப்பாங்க. அதே குறித்து எனக்கு 3 மிக்சி வாங்கிருக்கோம். எல்லாமே எங்க வீட்டுல பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரிப்பேர் ஆகும். ரொம்ப வருஷம் நிறைய வருஷம் ஒண்ணு சாட்சி உரிமையா சொல்லு இந்த உடம்பு 25 வயசுக்கு நல்லா இருக்கு, பலமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கணும், கர்த்தர் வருகிறவர்கள். ஆனா நம்ம வந்து இந்த சிலுவையோட அன்பை நம்ம சுமந்து மக்களுக்கு கொடுக்கணும். அந்த சிலுவையோட மன்னிப்பு அவர் எப்படி மன்னிச்சாரோ அந்த மாதிரி நம்மளும் மற்றவர்களை மன்னிக்கணும். அதே மாதிரி நம்ம கடமையை செய்யணும். கணவனா இருப்பட்டா என்ன கடமை செய்யணுமோ அது, பிள்ளையா இருந்தா அன்பை காட்சி அப்படின்னு, அதே மாதிரி மனைவியா இருந்தா கடவுளுக்கு செய்யணும் கடமை. இந்த மாதிரி பிள்ளைகளா இருந்தா பெற்றோருக்கு கீழ்ப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிச்சு